டாஸ்மாக் முறைகேடு தொடர்பான வழக்கில் அமலாக்கத்துறை மேல் விசாரணைக்கு தொடர்ந்து தடை விதித்திருக்கிறது. அதே நேரத்தில் அமலாக்கத்துறைக்கு பல்வேறு கேள்விகளையும் தற்போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு முன்வைத்திருக்கிறது. நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் அதுக்கு முன்னதாக தற்போது திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலை காட்சிகளை பார்க்கலாம். முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி மகத்தான வெற்றியை பெற்று வருவதை கண்டு தாங்கிக் கொள்ள முடியாமல் எப்படியாவது இந்த அரசுக்கு களங்கம் கற்பிக்க வேண்டும். இன்னும் தேர்தலுக்கு ஒரு 7-8 மாதம் இருக்கிற காரணத்தினால் ஈடியின் மூலமாக தமிழகத்திலே தொடர்ந்து பல காலமாக நிலுவையிலே பல வழக்குகள் டாஸ்மாகில் இருந்ததையும் மறந்துவிட்டு திமுகவின் மீது பழி சுமத்துகிற வகையில் பத்திரிகைகளை செய்து வருவதும் பாஜகவினுடைய தலைவர்கள் வாய்க்கு வந்தபடி பேசுவதும் தொடர்ந்து வாடிக்கையாக இருந்து வந்திருக்கிறது. அதற்கெல்லாம் ஒரு சம்மட்டி அடி கொடுப்பதைப் போல இன்றைக்கு உச்சநீதிமன்றம் இதற்கு தடை விதித்திருப்பது தமிழக மக்களுடைய உணர்வுகளை பதித்து மட்டுமல்ல, ஈடியினுடைய அக்கப்போர்களுக்கு ஒரு முடிவும் கட்டியிருக்கிறது. ஆக இந்த தீர்ப்பை திராவிட முன்னேற்ற கழகம் வரவேற்கின்றது. சார், குறிப்பா இதுக்கு முன்பாக சொல்லியிருக்கீங்க, இது உள்நோக்கத்தோடு தான் இந்த போன்ற ரைடுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்படியான நிலையில ஒரு நீதிமன்றம் இந்த நிலைப்பாடு எடுத்தா அரசியல் நிலைப்பாட்டுக்கு நீதிமன்றமே தெரிவிச்சிருக்கு, எப்படி பாக்குறீங்க? நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் நியாயமானது, நேர்மையானது என்பது அதுக்கு ஒரு அங்கீகாரம் நீதிமன்றத்தை கொடுத்த பிறகு, அது உச்ச நீதிமன்றமே கொடுத்துட்ட பிறகு வேற ஒரு அங்கீகாரமே தேவையில்லை. பல்வேறு மொத்த தீர்ப்பையும் நான் பார்க்கவில்லை. கடுமையான கண்டனம் கூட தெரிவித்திருப்பதாக சொல்லுகிறார்கள். ஆகவே இதற்கு பிறகாவது ஒன்றிய அரசு ஈடியை தவறாக பயன்படுத்துவது விட்டுவிட்டு அந்த அதிகாரிகள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நீங்களாம் பார்க்கலாம். கேரளாவில் 2 கோடி ரூபாய் ஒரு ஈடி அதிகாரி லஞ்சம், அதாவது பிளாக்மெயில் பண்ணுற ஒரு நிறுவனமாக ஈடி ஆகிவிட்டு தமிழ்நாட்டிலேயே ஒரு டாக்டர் இடத்துல திண்டுக்கல்லிலே லஞ்சம் கேட்டு அந்த அதிகாரிகள் கையும் களமாக பிடிப்பட்டுதான் இருக்கு. ஆக ஈடி என்பது பிளாக்மெயிலிங் ஆர்கனைசேஷன் மாதிரி இந்தியா பூரா செயல்படுவதுதான் உச்சநீதிமன்றம் சுட்டிக்காட்டு. முதலமைச்சரோட டெல்லி பயணத்தை எதிர்க்கட்சி விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான தீர்ப்பு வந்தது அவங்களுக்கு என்ன மாதிரி? அவங்களுக்கெல்லாம் வைத்திருச்சில்ல. சரி, துணைவேந்தர அரசு நியமிக்கக்கூடிய விதிப்பு இடத்துல உயர்நீதிமன்றம் அது அப்பீல் போக இருக்கிறோம். அதனால